ஒரு நிமிஷம். இந்த துரை அவங்களோட ஃபேமிலி அவங்க குடும்பத்தோட ராமேஸ்வரம் போயிருக்காங்களே. ராமேஸ்வரமா? சரி, எப்போ வருவாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது அவங்க எப்போ வருவாங்கன்னு. ஏன் சார், அவங்கள பார்க்கணுமா? இல்லை, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ங்க. ஓகே. The mobile number you have dialed is currently not reachable. The mobile number you have dialed is currently. எல்லாரும் ஃபோனும் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. காவியா என்ன சொல்ல வந்தாலே நமக்கு தெரியாது. ஆனா நாம மனசுல நினைக்கிறது காவியிட்ட சொல்லிட்டு போயிடலாம்ல. விருப்பத்தை அவ தேடி வரட்டும். இல்லைன்னா அவ வாழ்க்கையை அவளே முடிவு பண்ணிட்டோம். நீ என்னை பார்க்க வந்திருக்க, என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணியிருக்க. ஆனா எதுவுமே எனக்கு தெரியாம நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். அதான் நான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன். ஆனா என்னால உன்னை ரீச் பண்ண முடியல. நேரில் பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ ராமேஸ்வரம் போயிட்டு தான் சொன்னாங்க. நீ எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறத சொல்லாம என்னால இருக்க முடியாது. அதான் இந்த லெட்டர்ல எழுதுறேன். நீ காதலிச்ச பையனோட சேர்த்து வாழணுங்கிறதுக்கு தான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ காதலிச்ச பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத ஜீவா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவனோட போய் உன்னால வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை காதலிச்சவர் உன்னை மறந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நீ என் பழசெல்லாம் மறந்துட்டு என் கூட வாழக்கூடாது. நான் உன்னை வற்புறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் சொல்றேன். நீ நேசிக்கிறவரை விட நான் உன்னை நல்லாவே பார்த்துப்பேன். உனக்கா கடைசி வரைக்கும் நான் கூட வர தயாரா இருக்கேன். உனக்கு விருப்பம் இருந்தா என்னோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா நீ தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணி உன்னோட சம்மதத்தை என்கிட்ட சொல்லு. அப்படி நீ சொன்னா நான் உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். என் உலகத்துல எல்லாரும் இருக்காங்க. ஆனாலும் நீ இல்லாத உலகம் எனக்கு வெறுமையா தான் இருக்கு. நீ வந்தாதான் என் உலகமே எனக்கு முழுமையாகும். உன் வருகைக்காக காத்திருக்கும் பார்த்தி. இந்த பார்த்திபனோட கனவு நிஜமாகுமா?
வரைக்கும் என்னோட கழுத்துல தான் இருக்கும். நான் உன் மனைவியா தான் இருக்க விரும்புறேன். காவியா, நான் எழுதி வச்சுட்டு வந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவியா? என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நான் அவசரப்பட்டு ரம்யாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டேன்னு தோணுது. நான் எழுதின லெட்டரை படிச்சுட்டு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னா தயவு செஞ்சு எனக்கு உடனே கால் பண்ணு. The mobile number you have dialed is currently not reachable. The mobile number you have dialed is currently not reachable. காவியா இன்னும் வீட்டுக்கு வரலையோ? நம்ம எழுதி வச்ச லெட்டர் இன்னும் படிக்கலையா? அவளுக்கு நம்ம கூட சேர்ந்து வாழ விருப்பம்னா கண்டிப்பா நம்மளை தேடி வருவாள்ல. டேய், ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சுடா. எல்லாரும் மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்க கிளம்பாம உட்கார்ந்திருக்க? சீக்கிரமா ரெடி ஆவுடா. என்ன பார்வதி, பார்த்தி இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல நீ. ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவான். நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். ரம்யா ரெடி ஆயிட்டா? 2 பேரையும் ஒன்னா மேடைக்கு கூட்டிட்டு போனா தானே நல்லா இருக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரியா? ஆ ஆ ஆ சரிங்க நீ. டேய் டேய் டேய், சீக்கிரமா ரெடி ஆவுடா. ஏங்க, இப்பதாங்க அண்ணி வந்தாங்க. ரம்யா கிளம்பிட்டாலாம். இவன் என்ன இப்படி உட்கார்ந்திருக்கான் பாருங்க. நீங்களாவது இவனை சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் ஒன்னா மேடைக்கு கூட்டிட்டு போகணும்ல. சீக்கிரமா ரெடி ஆக சொல்லுங்க. நான் போய் வந்தவங்களை கவனிக்கிறேன். பார்த்தி, எல்லாரும் ரிசப்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ இப்படி இருக்காத, வந்துடுறா. உனக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இங்க யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு அது நல்லா தெரியும்டா. இதுக்கப்புறமாவது காவியா நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்க. அதனாலதான் ரம்யாவை கல்யாணம் பண்ண நீ சம்மதிச்சிருக்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா இதை செய்யறதுக்கு ரொம்ப பெருந்தன்மை வேணும்டா.
ஒரு பக்கம் நீ நேசிச்ச காவ்யா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க ரம்யாவோட ஆசையை நிறைவேற்ற. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு, இந்த மனசு தான்டா. இந்த மனசுக்கு நீ நிச்சயம் நல்லா இருப்ப பார்த்து. இனி என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் நீ சந்தோஷமா இருப்ப. கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. சரி, வா. மாமா கிளம்பிட்டாரா? இன்னும் கிளம்பல ரம்யா. பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் பார்த்தி மாமா காவியா நினைப்பிலே இருக்கார்லம்மா? ஆமா, காவ்யா இவனை வெறுத்து ஒதுக்கும் போதும் இவன் அவளை தான் நேசிக்கிறான். அதான் ஒரு சைடு எனக்கு பயமாவே இருக்கு. ரம்யா, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவான். அதுக்கப்புறம் உன்னை முழுசா ஏத்துக்குவான். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் பார்த்தி மாமாவும் காவியாவும் மீட் பண்ணிக்கவே கூடாதுமா. காவியாவை பார்த்தாலே பார்த்தி மாமா மனசு மாறிடுவாரு. தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் மீட் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கோமா. எக்காரணத்தை கொண்டும் அவளை மண்டபத்துக்குள்ள மட்டும் விட்டுறாத. அப்போ அவ மண்டபத்துக்கு வருவான்னு சொல்றியா நீ? சொல்ல முடியாதுமா. வீடு வரைக்கும் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவ மண்டபத்துக்கு வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? ரம்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். காவ்யா இல்ல, அவ மூச்சு காத்து கூட இந்த மண்டபத்துக்குள்ள வராத அளவுக்கு நான் செக்யூரிட்டி டைட் பண்றேன். என்னாச்சு? இனிமே இந்த ரிங் நம்ம கிட்ட இருக்க கூடாது. அவர்கிட்ட திரும்ப கொண்டு போய் கொடுத்துடலாமா? நான் எழுதி வச்சுட்டு வந்த லெட்டருக்கும் அவர் பதில் சொல்லல. நான் மனசுல உள்ளதை பேசி அனுப்பின வாய்ஸ் நோட்டுக்கும் அவர் ரிப்ளை பண்ணல. நம்மள மறக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரோட மோதிரம்
நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இதை இப்பவே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். காவ்யா, பிரியா, ஹே, இன்னைக்கு பார்த்திக்கும் ரம்யாக்கும் ரிசப்ஷன் ஆச்சே, நீ அங்க போகல? நான் போகல. ஏன்? மனசு கஷ்டமா இருக்கு, அதான் இங்க வந்துட்டேன். பிரியா, நான் ஒன்னு சொன்னா நீ திட்ட மாட்டியே? என்ன? ஒன்னும் இல்ல, இந்த ரிங்கு பார்த்தி எனக்கு கிஃப்ட் பண்ணது. இது அவர்கிட்டயே திரும்பி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஜீவா கிட்ட கொடுக்க சொல்லிடலாம். இல்ல பிரியா, இது பார்த்தி எனக்காக கொடுத்தது. இத ஜீவா கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுத்தா இந்த கிஃப்ட அலட்சியப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. அதனால நானே அவர்கிட்ட நேர்ல போய் கொடுத்துடலான்னு இருக்கேன். நேர்ல கொண்டு போய் கொடுக்க போறியா? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம்லாம் இல்ல, அவரு ரொம்ப நல்லவர். எனக்காக டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்டவருக்கு நேர்ல போய் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு இந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இது தப்பா? நீ நேர்ல போய் பார்த்தியை விஷ் பண்ணணும்னு நினைச்சனா கண்டிப்பா விஷ் பண்ணு, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நீ அங்க போகும்போது தேவி உன்னை தடுத்து அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் யோசிக்கிறேன். எனக்காக அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்கு கடைசியா நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ எனக்கு கவலை இல்லை. நான் கடைசியா ஒரே ஒரு முறை பார்த்தியை நேர்ல பார்த்து விஷ் பண்ணிட்டு வரணும். அது மட்டும்தான் என் ஆசை. நீ என் கூட வரியா? சரி, நானும் வரேன். சரி, நீ கிளம்பி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். காவ்யா, நிஜமாவே பார்த்திக்கும் ரம்யாக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்னு நினைச்சு உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இனிமே வருத்தப்பட்டு என்ன பிரியா ஆக போகுது? எல்லாம் கடந்துருச்சு. இனிமே அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. எல்லாம் கடந்துருச்சு. இனிமே அதை பத்தி பேசி எதுவுமே ஆக போறதில்ல. பார்த்தி ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். நான் அவருக்கு எந்த வகையிலயும் குறுக்க நிக்க விரும்பல. நீ கடைசியா பார்த்திக்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா? நான் பேச நினைச்சதெல்லாம் லெட்டராவும் போன்லயும் பேசி அனுப்பிட்டேன். ஆனா அவர்கிட்ட இருந்ததா எந்த பதிலும் இல்லை. அப்போ அவர் என்ன ஏத்துக்கலன்னு அர்த்தம். என்ன காவியா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல பிரியா, அவரு பேசணும்னு நினைச்சிருந்தா பேசிருப்பாரு. ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் பேசல. ஆனா நானும் அத பத்திலாம் எதுவும் ஃபீல்லாம் பண்ணல பிரியா. நீ போய் ரெடி ஆகு. நானும் ரெடி ஆகுறேன்.